மக்கள் மீதான எங்களுக்கு தேவைன்னா நாங்க உங்களை கூப்பிடுவோம், நீங்க வந்து ஓட்டு போட்டுட்டு போயிடுங்க, அப்புறம் நீங்க தேவையில்லை, அது தப்பு. அப்படிப்பட்ட ஒண்ணு உங்களால முடியும்னா சொல்லுங்க, இல்ல எதுவும் சொல்லாதீங்க. அப்போ வந்து நாங்க தான் ஆமாங்க நீங்க சொல்லல கரெக்ட் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சொன்னா செய்யணும், இல்ல செய்ய முடியும்ன்றத மட்டும்தான் சொல்லணும். அப்படிப்பட்ட தலைவர்களும் இருந்தாங்கல்ல, சொன்னது செஞ்சது செஞ்சவங்களும் இருந்தாங்கல்ல, ஆணோ பெண்ணோ யாரோ இருந்தாங்கல்ல, அப்படி இருக்கணும். எம்ஜிஆருக்கு இருந்த மனசு, ஜெயலலிதாவுக்கு இருந்த மனசு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இல்ல. பாத்தீங்களா? இது எங்க கொண்டு போறது ஞாபகம் ஐயா சாமி கண்ணுக்குட்டி பாத்தீங்களா? எங்க அதை கொண்டு போய் எங்க கொண்டு விடுறாங்கன்னு பாத்தீங்களா? நான் அதை சொல்லல, ஒரு மனிதாபிமான அடிப்படையில சொல்றேன். செய்ய முடியுமா சொல்லுங்க, செய்ய முடியாத ப்ராமிஸ் பண்ணாதீங்க. நான் என்னோட இதை சொல்றேன். நான் ஒரு இடத்துல 10 மணிக்கு வரேன்னு சொன்னா 10 மணிக்கு வர முடியும்னா நான் 10 மணிக்கு வர முடியும்னு சொல்லுவேன். இல்லம்மா 10 மணி லேட் ஆகும் 11ன்னா நான் 11 மணின்னு சொல்லுவேன். 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நான் 12 மணிக்கு போற ஆளு கிடையாது. ஸோ அது மாதிரி உங்களால முடியும்னா நீங்க சொல்லுங்க, சொன்னா செய்யணும். ஆனா ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணும்போது பயங்கரமா ஏமாந்துடுறா. ஐயோ இவங்களுக்காகவும் நாம பண்ணோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வேற வருது. அதுல என்ன ஆகுது, மன வருத்தத்துல ஒரு மாதிரி ஆயிடுறாங்க அவங்க. அந்த ஃபீலிங் நம்ம அவங்க ஃபீலிங்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. எப்படிங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல ஏதோ ஒண்ணு செத்து கிடந்து அந்த ஸ்மெல்லு தாங்க முடியல, இல்லைன்னு ஒரு 2 நாளைக்கு பாத்ரூம் கிளீன் பண்ணலன்னு அந்த ஸ்மெல்ல நம்மளால தாங்க முடியாம நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே போறோம். இது ஏதாவது இவங்க கண்டுக்கிறாங்களா? மூக்குல ஒரு இது கூட வைக்காம வந்து கிளீன் பண்ணி சுத்தம் பண்றாங்களே, அவங்களுக்கு நாம ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டாமா? நிஜமா சொல்றேன். அந்த என்ன சொல்றது, ராணுவத்துல நின்று அவங்க எப்படி நம்மளை பாதுகாக்கிறாங்க, மாதிரி ஆரோக்கிய விஷயத்துல இவங்க நம்மளை பாதுகாக்கிறாங்க. அப்படிப்பட்ட அவங்கள நம்ம சல்யூட் பண்ணி அவங்க 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 ஆசைகளுக்கு அவங்களோட விருப்பங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அதுதான் என்னோட ஆசை. இதை வந்து தயவு செஞ்சு பாலிடிக்ஸ் பண்ணி ஒன்னும் பண்ணாதீங்க. நான் இதை கேட்டு வந்திருக்கேன். அதனால வந்து எஸ்பெஷலி லேடிஸ் இருக்கும்போது நான் கொஞ்சம் அங்க இருப்பேன். அதான் இல்ல இதுல என்ன ஒரு கூடுதல் சந்தோஷம் அப்படின்னா, பொதுவா நடிகர் நடிகைன்னா கொஞ்சம் ஹைஜீனிக்கா இருப்பாங்க, என்னதான் போராட்ட காலத்துல டீசெண்டா இருப்பாங்க. ஆனா ஒரு நடிகை இவ்வளவு தூரம் மக்களோட மக்களா தரையில உட்கார்ந்து இது பாக்குறது கொஞ்சம் புதுசா இருக்குல்ல. ஏங்க என்னோட வீட்டுல வந்து என் வீட்டுல இருக்கிற இது இவங்க எடுத்துட்டு போகும்போது இவங்க பக்கத்துல உட்கார்ந்து இவங்க கூட உட்கார்ந்து ஒரு 2 இட்லியோ வடையோ சாப்பிட்டா என்ன ஆயிட போகுது? இந்த பதில் உங்க வயலும் வர வைக்கிறாங்க. பாத்தீங்களா எங்க கொண்டு போய் விட்டுறீங்க? இல்லம்மா, மனிதன் ஒண்ணு இருக்குல்ல, அது மனிதநேயம் ஒண்ணு இருக்குல்ல, அது தயவு செஞ்சு மனசை விட்டு போக கூடாது. சும்மா எலெக்ஷன் டைமுக்கு மட்டும் நீங்க எங்களுக்கு தேவைன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், எனக்கு எந்த வித பொசிஷனும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன் இருந்திருந்தா நான் அப்படியா இருக்க மாட்டேன். சென்னை மேயரா நீங்க இருந்தா 2 நாள் முடிச்சிடுவீங்க. பாத்தீங்களா மறுபடியும் எங்க கொண்டு போய் விடுறாங்க. இவங்க சேனல் நான் பாத்திருக்கேன். இந்த கொண்டக்க மட்டக்க தம்பி இவருதான் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க சென்னை மேயரா இருந்திருந்தா இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணி இருந்திருந்தா தானே பாப்போம். இல்ல அடுத்த எலெக்ஷன்ல ஓ அப்படி போறீங்களா? இவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன கேட்காதீங்க, அவங்கள கேட்கல. இவங்க வந்தா செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அதான் சொல்றது. இல்ல அப்ப கூட பாருங்க அவங்க சொன்ன வார்த்தை நம்பிக்கை. பாத்தீங்களா? சோ இவங்க நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டிருக்குன்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது அவங்க வேலை. அதான் நான் சொல்றேன், நிஜமா அதான் சொல்றேன். இவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு போதும். நம்பிக்கை நம்பிக்கைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அவங்க ஓட்டு போட்டுப்பாங்க. அப்ப அந்த நம்பிக்கைய நீங்க காப்பாத்தணுமா வேண்டாமா? இவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? கஷ்டமா இருக்குங்க. எனக்கு என்ன புரிஞ்சுக்க முடியலன்னா, எலெக்ஷனுக்கு ஒரு 8 மாசம் தான் இருக்கு. இந்த நேரத்துல எந்த போராட்டம் வச்சாலும் கண்டிப்பா அரசு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா ஏன் இவ்வளவு தூரம் அலட்சியமா? நிஜமா எனக்கும் ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. 12 நாளைக்கு எப்படி விடுறாங்க? 12 நாளாச்சு, என்ன ஆச்சு, ஏன் எதனாலன்னு ஒரு கேள்விக்குறியாவே நிக்குது. இந்த மழையில வெயில்ல இல்ல மழை வெயில வேற இந்த கரண்ட் கம்பி லூஸ் கம்பி ரோடுல விழுது, குழந்தைங்க தண்ணி கட்டி கிடக்குது பாருங்க, அதுல இருந்து ஏதாவது அந்த இதுகள் வரலாம், ஏதாவது கடிக்கலாம், இவங்களுக்கு ஏதாவது ஆகலாம். அப்ப இவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா
அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கா, யாருக்கு தெரியும்? அப்போ அப்போ உயிருக்கு மதிப்பே இல்லையோ? இவங்க எல்லாம் உயிரினங்களா தெரியலையான்னு எனக்கு தெரியல. நிஜமா கஷ்டம். சமூகத்தோட அடிக்கட்டு மக்கள் இருக்கிறதுனால வெறும் ஓட்டா மட்டும்தான் பாக்குறாங்க, தான் மதிக்கிறது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், உண்மைதான். இவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த சாப்பா குத்ரா என்ன சார், பேலட் பேப்பரா, பேலட் பேப்பர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. நீங்க எல்லாரும் பாத்துக்கோங்க, உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னா ஓட்டு போட்டா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ, இல்ல ஓட்டு போட வேண்டாம்னா போட வேண்டாம்ன்ற ஒரு முடிவு அவங்க வந்துடுவாங்க. கண்டிப்பா அதுவும் தப்பா போயிடும். ஏன்னா நம்மளோட உரிமை அது. வேணாப்பா, நான் ஓட்டு போட்ட எந்த பிரயோஜனம் இல்லை, இனிமே நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்தா அதுவும் பாத்தீங்களா பாருங்க, பாத்தீங்களா இப்ப நாங்க போடவான முடிவு எடுத்தோமா, எங்க ஓட்ட வேற யாருன்னா போடுவாங்க. பாத்தீங்களா, நாங்க அதே ஓட்ட அவங்க போட்டு வேற யாருன்னா கூட போடுவோம். அதான் எங்களுக்கு நல்லதை செய்வோம், நாங்க போடுவோம். ஓகே. நம்புறோம் யாரு எங்களுக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்க, நாங்க எதிர்பார்க்கிறோம். யார் எங்களுக்கு நன்மை இந்த சென்னை மாநகராட்சி செய்யறாங்களோ அவங்க நாங்க முதல் வீடு கொடுப்போம், எல்லாருமே கொடுப்போம். நேற்று நான் ஒரு 2-3 லேடிஸ் பார்த்தேன். எங்களுக்கு நீங்க இதை பண்ணி கொடுங்க, நாங்க உங்களை நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு நாங்களே வேண்டிக்கிறோம். எனக்கு அதை கேட்கும்போது ஒரு மாதிரியா இருந்துச்சுங்க. அவங்க எல்லாம் வந்து ஒரு சுயநலத்துக்காக பேசல, அவங்க நிச்சயமாவே இங்க இருந்து பேசினாங்க, வயசுல இருந்து பேசினாங்க. அதை கொஞ்சம் கேளுங்க, கஷ்டமா இருக்கு, நிச்சயமா கஷ்டமா இருக்கு. அது எப்படியோ உங்க ஆசைகள், உங்க விருப்பங்கள் டைம் சரியாயிடும், சீக்கிரமா சரியாகும்னு நம்புறேன். கண்டிப்பா உங்க குரல் கண்டிப்பா அவங்க காதுல விழும், எங்க விழணுமோ அங்க விழும்னு நம்புறேன். இல்லைன்னா விழலைன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் ஹியரிங் ப்ராப்ளம் இருக்குன்னா கொஞ்சம் சத்தமா பேசி காதுல விழுற மாதிரி கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும். காது கேட்காம இருந்தா மெஷின் வச்சா கேட்கும், இதையும் கேட்காம இருந்தா அதுக்கு மெஷின் இல்லை இல்லையா? இது மெஷின் வச்சா கேட்டுடும், இது மெஷின் வச்சா அதேதான். ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே மேம், அரசியலை தாண்டி ஒரு ஒரு சக மனுஷியா இந்த போராட்ட காலத்துல மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது உங்களோட வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா, இத வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா முண்டக்க மட்டங்க கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நல்லா இருங்க. ஓகேவா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம். கஷ்டமா இருக்குமா உங்களுக்கு? அதுதான் நான் சில விஷயங்கள் நீங்க பேசணும் புரியல. என்னது அது? அப்படி ஏதாவது பண்ணது போட்டோ அப்படின்னு என்ன பேசுறேன்னா புரியுதுமா? புரியுது.